இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மிதுன் ஜே அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜே அப்படின்ற படத்தோட ஹீரோ ஒரு பெரிய கிரைம் ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்ற கனவுகளோடு இருக்கும்போது ஊருக்குள்ள ஒரு மர்மமான மரணம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த மரணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு விளக்க முடியாத மர்மம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷன் இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு பக்காவான இன்வெஸ்டிகேஷன் படம் தான். இந்த மரணத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த படத்தை பயங்கரமா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்கிரீன் பேல எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க. டைம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டி பாத்துருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போகலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு கேரக்டர் நமக்கு காமிக்கிறாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணாம அவர் மெட்ரோல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரியும் தன்னை கண்காணிக்கிற மாதிரியும் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பயந்து போறாரு. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கு. தன்னோட வீட்டுக்கு பயந்து அந்த கொற்ற மழையில நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் வந்து இவரை தொட்டாரு. பயந்து போறாரு. திரும்பி பார்த்தா இவரோட நண்பர் தான். நீ எங்கடா போன? வீட்டுல இருக்க எல்லாருமே கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல இவனும் தான் பயந்துகிட்டு இருக்கா இல்லையா, அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபாலோவா அப்படிலாம் எனக்கு ஒன்னும் தெரியலையடா அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்கு. இவரோட நண்பரோட வீடு வர ஆரம்பிக்குது. இதனால நண்பரும் நான் வீட்டுக்கு போறேன், உன்னோட வீடு பக்கத்து இருந்தான் இல்லையா, பார்த்து பத்திரமா போடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது இவர் நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல பின்னாடி யாரோ நின்னுகிட்டு இருக்க மாதிரி இவருக்கு மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்கு. பயந்து வீட்டுக்குள்ள போறாரு. இவருக்காக அவரோட சின்ன பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காங்க. போனதும் இவரோட மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம பொண்ணை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள கூட்டு போய்கிட்டே இருக்கு. பொண்ணு வாசலையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட் பண்ண படத்தோட நாயகனான மிதுன் ஜே அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. இவரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான வேலை. அதாவது வீட்டுல சாவு விழுந்துருச்சு. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு முஸ்லீமோட வீட்டுல சாவு வந்துருச்சு. இதனால கெட்டப் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு ஒரு முஸ்லீம் மாதிரியே போக ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தாரு அப்படின்னா அப்படியே ஞாபகம் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுல இவர் கை தேர்ந்தவர். அங்க இருக்க விஷயங்கள், அதாவது சாவு வீட்டுல வந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டு சாவு வீட்டுல ஏதாவது ரூம் இருந்தது, அதாவது இறந்து போனவங்களோட ரூமே கிடைச்சது அப்படின்னா உள்ள போவாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அலசி கிளசி வெளியே வந்து நான் இறந்து போன மனுஷனுக்கு நல்ல நண்பனா இருந்த அவர் எப்ப பார்த்தாலும் அவரோட மனைவி பத்தியும் பசங்களை பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆயிட்டு இவரோட குணத்தால நிறைய பேரை சம்பாதிச்சிருக்காரு. அவங்க எல்லாருக்கும் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சால எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாரும் இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரிப்பா தெரியப்படுத்துவோம், ஆனா என்கிட்ட நம்பர் இல்லையப்பான்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுப்போம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தெரிய நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் என்னோட ஷேரை ஒரு 500 எடுத்து வைக்கிறேன், உங்களால முடிஞ்சது எடுத்து வைங்க, நாம ஆட் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணி ஆட் கொடுத்து அது மூலமா இவரோட வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதாவது இவர் ஒரு நியூஸ் பேப்பர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு கொடுத்த செக்ஷன் தான் வெளியில இருக்க ஆட் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது. சோ இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமா ப்ராஃபிட் காட்டிட்டாரு. குறைஞ்சது 6 மாசத்துல 1000 ஆடு கிட்ட கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால அவரோட சீனியரை போய் சந்திச்சு, சார் இந்த வேலைகள் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க கிரைம் ரிப்போர்ட்டர் அனுப்ப முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்க இந்த மனுஷன் அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா, இதுல நல்ல வேலை பாக்குற, அதுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தகுதி இல்ல அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க இவங்களோட நியூஸ் பேப்பர்ல இன்னொரு மேட்டர் போய்கிட்டு இருக்கு. அதையும் நமக்கு காமிக்கிறாங்க. பிபிஏ பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு போல, அது பெரிய ஸ்கேம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கேம் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் அங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தெரிஞ்ச இன்புட் எல்லாத்தையும், அதாவது ஹீரோக்கு தெரிஞ்ச இன்புட் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி போக இவர் இங்க புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்றத காமிச்சு, சரி இதுதான் நம்ம வேலை, நம்ம இதையே பார்க்கல, என்னைக்காவது ஒரு நாள் நாம நினைச்சது நமக்கு நடக்கும் அப்படின்னு மாதிரி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் சுடுகாடுமா இருக்கும், அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இவரை சுத்தியும் இதே மாதிரி வேலை செய்யறவங்க தான் இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க பாடல் மூலமா காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல தான் போய் இவங்க எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்ப தண்ணி மாதிரியான ஒரு பாட்டில்ல ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு. அதை இவரோட நண்பர் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு மாதிரி போகும்போது, தம்பி அது தண்ணி கிடையாது, பியூர் விஷம், நீ இது குடிச்ச அப்படின்னா 15 செகண்ட்ல உன் மூளை காலி, அதுக்கப்புறம் உன்னோட டெட் பாடி நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதுதான்ப்பா அப்படின்னு மாதிரி அந்த தண்ணியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படியே கற்பனா ஹீரோக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வர ஆரம்பிக்குது. ஷர்மா அப்படின்ற ஒரு நபர் இறந்து போயிட்டார். சோ அவரோட வீட்டுக்கு ஹீரோ வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஐயர் கெட்டப்ப எல்லாத்தையும் போட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் முதல்ல அப்சர்வ் பண்ணுவாருன்றோம். அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு முதல் சீன்ல காமிச்சாங்களே அந்த நபர் தான் இங்க இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த நபரோட உடம்புல இருக்க காயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சுத்தி முத்தி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவருக்கு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த
அந்த குழந்தைக்கு அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்றது தெரியும், திரும்பி வரவே வரமாட்டார் அப்படின்ற ஒரு தாட் இல்லாததால மௌனமா உட்காந்துக்கிட்டே இருக்க, ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்ல. இந்த விஷயத்தை பார்த்ததும் இவருக்கு அப்படியே யோசனைகள் போக ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு இவரோட நண்பர்கள் கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா தான் சின்ன வயசுல இவரோட அப்பா இவரை விட்டு போயிட்டார், ஆனா இவர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பார்த்து இவங்களோட அத்தையும் அப்பா அம்மா இல்லாத இவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாளுக்கு நாள் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க, சுத்தி இருக்க எல்லாருமே குழந்தைய இப்படிதான் வளர்ப்பியா அப்படின்ற மாதிரி கண்டிச்சுக்கிட்டே இருக்க, அவங்க இதை நிறுத்துறதா தெரியல, மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜே எக்ஸ்ட்ரீம் லெவல தொட்டுறான், பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், கதறி அழ ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு என்னோட அத்தை எதுக்காக திட்டினாங்க அப்படின்றது புரிஞ்சுது. நம்மளை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நினைச்சு அழுகாம இருந்தோம் அப்படின்னா பாரம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அழுதா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். அந்த குழந்தைய எப்படியாவது அழ வைக்கணும்டா, அந்த குழந்தையோட மனசுல இருக்க பாரத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தை ஏதோ ஒரு பயத்துல தன்னந்தனியா நின்றுகிட்டே இருக்கும் போதெல்லாம் இவர் போறாரு, உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை அப்பாவோட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல தன்னந்தனியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவர் போறாரு, நான் அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு தாமா, உன் அப்பா அவனை பத்தி நிறைய சொல்லியிருக்காருமா அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா மனசு ஏத்துக்கல, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய் தாமா, உன்னோட அப்பா எனக்கு யாருன்னே தெரியாதுமா, ஆனா உன் அப்பா இல்லாம எப்படி வேதனையா இருக்கு அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போகலாம் ட்ரை பண்ண. அந்த குழந்தை இவரோட கைகளை பிடிக்க ஆரம்பிக்குது. கூப்பிட்டு உட்கார வச்சு என்னோட அப்பா எதுக்காக இறந்து போனார்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதே கேள்விதான் சின்ன வயசுல இவர் மத்தவங்களை பார்த்து கேட்டிருப்பாருன்னு இருக்கும். அப்போ இவருக்கு பதில் கிடைக்கல. இப்ப இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்றது தெரியாம மௌனமா இருக்கும்போது கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு நபர் ஜாகிங் போக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 நபர்கள் ஒரு பின்னாடி வராங்க. அவங்க டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக, இந்த நபர் மட்டும் சின்னதா ஒரு கோயில் இருக்கும் அங்க போறாரு. சாமியை வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேல இருக்க லைட் அப்படி இடி விழுந்து விழ ஆரம்பிக்குது. அந்த தண்ணீருக்குள்ள அந்த கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி. இதை தெரியாம அந்த நபர் காலை வைக்கும் போது அவரோட உடம்பு முழுக்க சாக்கடிச்சு அந்த இடத்துல துடிக்க இறந்து போறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது சீதா அப்படின்ற ஒரு போலீஸ்காரங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் செக் பண்றாங்க. மத்தவங்க எல்லாருமே இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவங்க நான் எதையும் கன்க்ளூட் பண்ண மாட்டேன், விசாரணைக்கு அப்புறம் தான் கன்க்ளூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அதை தேடிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த இறந்து போற நபரோட வீட்டுக்கும் டேட்டாஸ் எடுக்கணும், ஆட் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இறந்து போன நபரை கவனிக்கிறாரு. இதே பேட்டர்ன்ல தான் அந்த சர்மாவும் இறந்து போய் கிடக்குறாரு. சோ இது ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வந்து இவரோட நண்பர்கள் கிட்ட போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. டே சர்மா இறந்து போனார் இல்லையா, அதே மாதிரி பேட்டர்ன்ல தான்டா இங்க இந்த மனுஷனும் இறந்து போயிருக்கான். சோ கண்டிப்பா இது ஒரு கொலைதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் மீடியா முன்னாடி இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த BBA பேங்க் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அதுல முக்கிய சாட்சியா இருந்த இந்த நபர் தான் இப்ப இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நிறைய மக்கள் நிறைய மீடியாக்காரங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க அவரோட பாதுகாப்பு கருதி தான் 2 போலீஸ்காரங்களை கொடுத்திருப்பாங்க. அந்த போலீஸ்காரங்க டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண் எதிரில பார்த்த விஷயம் தான் அந்த கரண்ட் பாஸை விழுந்துட்டார் அப்படின்றது. இதனால நாங்க இதை விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்றோம், அது வரைக்கும் எங்களால எதுவும் கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கிரைம் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்கவங்களா மேம் கரண்ட் பாஸ் ஆகி இறந்திருக்காரு, இது வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் தான், பெருசா எதுவும் கிடையாது மேம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை சீதா கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வேகமா வந்து இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது கூட இருக்க போலீஸ்காரங்க எல்லாத்துக்குமே இவர் இந்த சாவு வீட்டுல எல்லாம் இருப்பாரு, அங்கதான் இவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவர் பண்ற வேலைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது கூடவே ஹீரோவும் நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இப்போ இறந்து போற நபர் ஆக்சிடென்டால இறந்து போகல, இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இந்த மீடியா இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஒரு பெருசாகணும்னு நினைக்கிறார் போல. எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணலாம் நேரம் கிடையாது, இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் இந்த கேஸை முடிச்சாக்கோ அப்படின்ற மாதிரி இவரை இக்னோர் பண்ணி அனுப்பும் போது இவரை பக்கத்துல இருக்க போலீஸ்காரர் கூட்டு போய்கிட்டே இருக்காரு. பொத்துன்னு கால் தடுக்கி விழுந்து போக அங்க இருக்க எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. என்னடா ஓபன் பண்ணானிக்கே உன்னோட கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அவ்வளவுதான் வா, இதுக்கு மேல இந்த கேஸை ஒன்னும் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி கூட்டு போக இந்த மனுஷன் நான் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த கேஸ் முடிய போறது இல்லடா, இந்த கேஸை நானே கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்க இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற கோணத்துல அங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அதே இடத்துல இருக்க ஒரு பிச்சைக்காரரை போய் சந்திக்கிறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து ஐயா நீங்க ஏதாவது பாத்தீங்களா, இந்த சம்பவம் நடக்கிறப்ப நீங்க இந்த இடத்துல இருந்தீங்களாயா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷனும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல அந்த மனுஷன் வந்து இந்த சாமி எல்லாத்தையும் வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல தூரத்துல இருந்து ஒருத்தன் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஐயா பார்த்துக்கிட்டு இருந்தானா, அவனோட அங்காடையாளங்கள் தெரியுமாயா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு வாரமா மட்டும் அவன் நின்னுகிட்டு இருந்தான், அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தான், சொட்ட தலையா இருந்தான், அதையும் தாண்டி அவனோட லெப்ட் கால்ல
போலியோ அட்டாக் ஆயிருந்தது அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஷாக் அடிச்சு அந்த நபர் விழுந்தார் இல்லையா, அதே இடத்துல அவனும் நின்றுகிட்டு இருந்தான். அப்ப அவனோட முகத்துல எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த சிரிப்பு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பேரலா அன்னைக்கு நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மர்ம நபர் இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கட் பண்ண ஒரு பாய் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு நபர் போன் அடிக்கிறாரு. இந்த கேஸ போலீஸ்காரங்க க்ளோஸ் பண்ற மாதிரி தெரியல, அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்க, ஐயா நீங்க வேலையை கொடுத்தது யாருக்கிட்ட? சாது கிட்ட. அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது வெளியே வர 1% கூட சான்ஸ் கிடையாது. நீங்க தைரியமா உங்களோட வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த நபர் அவர் வரப்போறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே செட்டப் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு தண்ணியில பாத்தீங்கன்னா உப்பு எல்லாத்தையும் கொட்டுறாரு. அப்படியே கட் பண்ண ஒரு இடத்துல போய் நின்னுக்கிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த நபர் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வழக்கமா ரொட்டீனா அவர் பண்ற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு போல. சோ அடுத்ததான் அவர் எங்க காலை வைக்க போறாரு அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. கரெக்டா அவர் தண்ணியில காலை வைக்கணும்னு வரும்போது இவர் தட்டி விடுறாரு. ஒயர் போய் விழுந்து அந்த இடத்துல துடி துடிக்கு இறந்து போறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ செகண்ட் கொலையில இருக்க நபர் யார் அப்படின்றது அங்க அடையாளங்களோட தெரிஞ்சிருச்சு. இதே விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் கொலை நடந்தது இல்லையா, அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க யாருமே கிடையாது. சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு பேங்க் மட்டும் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கோயில தான் அவர் இறந்து போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இறந்து போன பேட்டர்னும் சேம் லைக் அதே மாதிரி தான். அதாவது ரெண்டாவது கொலை நடந்தது இல்லையா, அதே பேட்டர்ன்ல தான் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். இந்த விஷயத்த ஹீரோ கேட்டது ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. இப்ப அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டா இல்லையா. பேங்க்ல இருக்க சிசிடிவி கேமரா அந்த கோயில பார்த்த மாதிரி இல்ல. இதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அங்க வேலை செஞ்ச நபர் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவரை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செக்யூரிட்டியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க என்னையா பாத்தீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவர் அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு ஆமா சார் அந்த லெப்ட் கால கூட போலியோ வந்திருக்குமே அவன் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஆமா சார் அவனை இங்க பார்த்தேன், ஒரு மாசமா இந்த கோயில பார்த்தே நின்னுகிட்டே இருந்தா சார் அப்படின்னு மாதிரி சொல்ல இவருக்கு ஷாக்கா இருக்கு. சோ ரெண்டு கொலையும் இங்க கனெக்ட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இருந்து போன சர்மாவோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது முதல்ல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள நடந்திருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சர்மா சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாட்டி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சார் அப்படின்னு மாதிரி இருக்கும். வாட்டி அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது காவா ஓபன்ல இருந்தது. பயங்கரமா மழை பெஞ்சதால அது தெரியாம இருந்தது. ஆல்மோஸ்ட் கால் உள்ள போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சார் அப்படின்ற மாதிரியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர் மெட்ரோல பயணிக்கிறது வழக்கமா இருந்திருக்கும். அப்படி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ தள்ளி விடுறாங்க. கூட இருக்கவங்க எல்லாரும் தான் கை பிடிச்சு தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயமே காமனா நடந்தது அப்படின்றதால இவங்க பெருசா எடுத்துக்கல. அதையும் தாண்டி அந்த மனுஷன் கொஞ்ச நாளாவே தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உணர்ந்திருக்காரு. எந்த விஷயங்களை ஹீரோ கிட்ட பகிர்ந்துக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த குழந்தை இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்குது. நீ அன்னைக்கு கேட்ட இல்லையாமா உன்னோட அப்பா எதுக்காக இறந்து போனார் அப்படின்றது, அந்த விஷயத்த கண்டிப்பா நான் உனக்காக கண்டுபிடிச்சு தரேன். ஆனா அப்ப நீ எனக்கு ஒண்ணு பண்ணி ஆகணுமா, அதை பண்ண முடியுமான்னு கேட்கும் போது இந்த குழந்தையும் சரின்னு தலையாட்ட அப்படியே கட் பண்ணா இவரோட நண்பர்களோட அந்த சுடுகாட்டுல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து சுடுகாட்டுல கல்லர் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் ஒரு பேரை தப்பா போட்டு எடுத்துட்டு வந்துட்டாருன்னு இருக்கும். இதனால அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க நபர் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. பிராக்டிஸ் எல்லாமே எதுக்குடா இதுல கையை வச்சு இப்ப எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இது மூலமா இவர் நடந்த எல்லா விஷயங்களும் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அதாவது செகண்ட் கொலை பண்ணப்ப அவர் ஒரு வாரம் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல்ல அந்த சர்மாவை கொலை பண்ணா இல்லையா, அப்போ 1 மாசம் இருந்தாருன்னு இருக்கும். எந்த வகையில 1 மாசம் ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமா இருந்திருப்பாரு. அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது பெருசா எதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஆனா ரெண்டாவதா இருக்கவர் அந்த பேங்க் ஸ்கேம்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரை தாண்டி இங்க 1 மாசம் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இவரோட மைண்டுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு பக்காவான ஒரு எவிடன்ஸ் ஒன்று மாட்டுது. அது என்ன அப்படின்னா அந்த நபர் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவரை வச்சு ட்ரையல் பார்த்திருக்காரு. அதாவது ஒரே மாதிரி ரொட்டீன்ல இருக்க ஒரு ஆளை பிடிக்கிறாரு. 2 பேரோட ரொட்டீனும் மேட்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 2 பேருமே இந்த கோயிலுக்கு போறது வழக்கமா இருந்திருக்கும். இதனாலதான் 2 வாட்டி ட்ரை பண்ணிருப்பாரு, மிஸ் ஆயிடுச்சு. சாரி அந்த பிளான்ல வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிதான் இந்த கோயில் விஷயத்துல ஷாக் அடிக்கணும் அப்படின்ற பேட்டர்ன்ல செட் பண்ணிருக்காரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் இறந்து போனவருக்கும் அடுத்து இறந்து போனவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இறந்து போனவர் வெறும் ட்ரையல் பேசஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அப்படியே கட் பண்ண அந்த குழந்தைய சதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ போக அதே சமயத்துல சீதா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த கேஸ்ல எந்த லீடுமே இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே மாட்டல. இதனால அவங்களோட சீனியர் ஆபீசரும் இதுக்கு மேல இந்த கேஸை நீ எடுத்துக்காது, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்களை அவர் வைக்க இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய பிளாட் இருக்கு. அங்க போறாரு, ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. 1 மாசமா இந்த சர்மாவை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட டெய்லி ரொட்டீன்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்காரு. அது எப்படி தெரிஞ்சிருக்கணும், இந்த வீட்டு முன்னாடி இவ்வளவு பெரிய பிளாட் இருக்கு இல்லையா, கண்டிப்பா இங்க இருந்து தான் பாத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண. இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்க இந்த கேஸ் வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் தான் அப்படின்ற மாதிரி
மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சைடு இருக்கார்ல ஹீரோ, அவர் எல்லாரோட வீட்டுக்கும் போய் அந்த அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லி இப்படி யாராவது நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வீட்லயும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது யாருமே பார்க்கல. அந்த சொட்டத்தலையோட போலியோ அட்டாக் ஆன ஒரு நபரை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது இல்லையா. இந்த விஷயம் நியூஸ்ல போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு மர்ம நபர் அதே பிளாட்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பட்டுன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. அப்ப அவர் எழுந்து போகும்போது அவரோட முகத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அது கூடவே எதிரில் இருக்க நபர் ஹீரோ அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ அந்த அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லி, அதாவது சொட்டையா இருப்பாரு, கண்ணாடி போட்டுக்கிட்டு போலியோ அட்டாக் ஆன நபரை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் பார்க்கல அப்படின்ற விஷயத்த சொல்ல பேரலா இவரோட ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி பேட்டர்ன்ல கண்ணாடி அண்ட் விக் எல்லாமே வச்சு இவர் தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு போல மாறு வயசுல பார்த்திருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க ரிவீல் பண்ணி முடிக்கும் போது இவர் பார்க்கல அப்படின்ற மாதிரி கதை வச்சுட்டா இல்லையா. இதனால ஹீரோ அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்க இந்த விஷயங்கள் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இவரை உயிரோட விடக்கூடாது அப்படின்றதுக்காக துணியில அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு அங்கிருந்து வேகமா வெளியே வரும்போது ஹீரோவை அங்க காணும். இதனால தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஒரு பக்கம் ஒரு பிளாட்ல தேடிக்கிட்டே இருக்க, இவர் இன்னொரு பக்கத்துல சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் போய்கிட்டே இருக்கும்போது இவரோட காலில் சின்னதா ஒரு ஆணி குத்திருச்சு. அந்த ஆணி குத்தினதை கூட பொருட்படுத்தாம ஹீரோவை சுத்தி கித்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியா அவரை கண்டுபிடிக்கிறார். அது அவரை யாருக்கும் தெரியாம கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்ணை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ லிப்டுக்குள்ள பூந்துட்டாரு. வெளியில போக போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் வேகமா மொட்டை மாடிக்கு போறாரு. அங்க இருக்க ஒயர்கள் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அப்படியே மாடி மேல இருந்து தொங்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணை காட்டி ஹீரோ அந்த லிப்ட்ல இருந்து வெளியே போகணும் அப்படின்னா வெளியில வரணும் இல்லையா, அதை பார்த்து எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் வெளியே வந்தார் அப்படின்னா இவர் காலி. ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க ஒரு பரபரப்பா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து அங்க பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அந்த கொடைகளை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோ வெளியே வராரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இது மூலமா அந்த கில்லரால ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடுச்சு, அதாவது சுடுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்றது இங்க நமக்கு ஒரு பக்கம் காட்டிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கத்துனா ஹீரோக்கு இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிலாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச அங்க அடையாளங்கள் அந்த சொட்டத்தலையோட கண்ணாடி போட்டுக்கிட்டு அண்ட் போலியோ அட்டாக்கான மனுஷன் அப்படின்றது. ஆனா ரியல்லா அந்த நபர் அப்படி கிடையவே கிடையாது, மாறா இருக்காரு. அவருக்கு ஹீரோ எதுக்காக தேடிட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவர் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஆனா அவர் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. சரியான நேரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவரை கொலை பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்குள்ள இங்க நமக்கு அப்படியே மாத்தி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இந்த கிரைமை பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இது கிரைமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது கிரைம் இருக்கா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டான போஸ்ட்மார்ட்டம் பண்ற நபர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அந்த நபர் நான் இப்போ உள்ள போனேன் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்பேன்டா, எவனா ஒரு பண்ணு, எங்களோட ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை கூப்பிட்டு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிடும். ஒரு அரை மணி நேரம் மட்டும் காலியா இருக்கும், அதுக்குள்ள நீ ரெக்கார்ட் ரூமுக்குள்ள போய் உன்னால எடுக்க முடிஞ்சதை எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதுக்கு சம்மதிக்கிறாரு. அது கூடவே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கில்லரோ இவங்க பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு பக்கம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ள போறாரு. யாருக்கும் தெரியாம எல்லா ரெக்கார்டும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, டாக்டர் கிட்ட மாட்டாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ரூமை பூட்டிட்டு வெளியே போக இந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஃப்ரெண்டுக்கு பின்னாடி தான் அந்த கில்லர் இருக்காரு. ஃப்ரெண்டுக்கு புரியல அப்படின்னாலும் கில்லருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு ரூம்ல பூட்டப்பட்ட இடத்துல தான் ஹீரோ இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பூட்டியா உடைச்சு ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் எவிடன்ஸ் ரூமை கண்டுபிடிக்கிறார். அதாவது இந்த ரெக்கார்ட் ரூமுக்குள்ள தான் ஹீரோ இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க ஹீரோக்கு உள்ள யாரும் வந்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சிச்சு. ஸோ அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே இந்த கில்லர் துரத்திக்கிட்டே இருக்க. இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல, கில்லர் மட்டும் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காரு, தப்பிச்சுட்டாரு. இதனால என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இவருக்கு வேலை கொடுக்குறா இல்லையா, அவர்கிட்ட இருந்து போன் கால் வர ஆரம்பிக்குது. நீ எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா வேலையை முடிக்கிறாரு, இப்போ அவரோட போக்கஸ் மிஸ் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல இவர் உட்காந்து அப்படியே பொறுமையா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தீக்குச்சி எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த எவிடன்ஸ் ரூம் இருக்கு இல்லையா, அதுல இருக்க எல்லாத்தையும் வச்சு ஹீரோ இதுக்கு பின்னாடி மர்ம மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே அந்த கில்லர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத ஒரு டாக்குமெண்டா கிரியேட் பண்ணி ஹீரோயின் கிட்ட, அதாவது சீதா கிட்ட கொண்டு போக அவங்க இப்பயும் இந்த நம்பர் தான் தெரியல, என்ன ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது இவர் நான் ஹீரோவாகலாம் ட்ரை பண்ணல மேடம், நான் எப்பயோ ஹீரோ ஆயிட்டேன், அந்த குழந்தை என்னோட அப்பா எப்படி இறந்து போனார் அப்படின்ற மாதிரி கேட்டது இல்லையா. அப்பவே எனக்கு ஹீரோவை நம்பிதான் மேம் அந்த கேள்வி கேட்டது. அன்னைக்கே நான் ஹீரோ தான், நீங்க அந்த கில்லரை கண்டுபிடிக்கலன்னா என்ன மேடம், நான் அந்த குழந்தைக்காக கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க அதே சமயத்துல ஹீரோட வீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்க எல்லா எவிடன்ஸுமே அந்த கில்லர் ஓபன் பண்ணி பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரியும் அந்த ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி அங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அவன் டீ கடையில போய் நின்னுக்கிறான். ஹீரோ இங்க என்ன பண்ணுவார் அப்படின்ற தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் போறாரு, வீட்டு சாவி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கை வைக்க வீட்டு சாவி வைக்கப்பட்ட இடம் வேற, இது
இருக்கிறது இடம் வேற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா நீ கில்லரை கண்டுபிடிச்ச இல்லையா, அதே மாதிரி கில்லர் ஒன்னு கண்டுபிடிச்சானா என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அந்த விஷயமும் ஹீரோட நண்பர் மூலமா ரெக்கார்ட் ரூமுக்கு போனார் இல்லையா, அங்க இருக்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டு போயிட்டான்டா, நிறைய பூட்டு எல்லாத்தையும் உடைச்சிருக்காமியாடா, அவன் செம்ம கடுப்புல இருக்காண்டா அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்தையும் இவர் அப்படியே மர்ஜ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா அந்த கில்லர் நம்மள கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சாவியை கீழே போட்டாரு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. வீட்டை திறக்கலாமா வேணாமா, இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காரு, என்ன பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி லைட்டா ஜன்னலை உடைக்கும் போது கேஸ் வாசனை அப்படியே வர ஆரம்பிக்குது. சோ உள்ள கேஸ் இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார். வேக வேகமா அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. கில்லரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கண்ணோட போக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோ மார்க்கெட்டுக்குள்ள போறாரு. அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் பலார்னு வராரு. அங்க இருக்க யாருக்குமே ஒன்னும் புரியல, எதுக்காக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக அவன் போலீஸ் அடிச்சான் அப்படின்ற மாதிரி கும்பல் கூடிக்கிட்டே இருக்கு. அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் தூரத்துல திரும்பி நின்னுகிட்டே இருக்கு. இது மூலமா அந்த கில்லர் அங்கதான் இருக்கா அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டார். சோ தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு போல. இவரை இந்த மொபைல் கோட்டு கூட்டு போய் 10 நாள் ரிமாண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா அக்டோபர் 2 இவர் வெளியே வர போறாரு. இந்த விஷயத்த கில்லர் ஒளிஞ்சு நின்று நோட் பண்ணிக்கிறான். அக்டோபர் 2 இவரை கொலை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ண கட் பண்ணா இவர் ஒரு பக்கம் ஜெயிலுக்குள்ளயோ இன்னொரு பக்கம் அந்த கில்லர் வெளியிலயும் தான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க தப்பு நடந்தது, என்ன பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர், அதாவது இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பிரில்லியன்ட் தான். பிரில்லியன்ட்டுக்கு பிரில்லியன்ட் யாரா திங்க் பண்றாங்களோ அவங்க தான் இங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஜெயிலுக்குள்ள நிறைய கான்ட்ராக்ட் கில்லர்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல இருக்க ஒரு நபரை கண்டுபிடிக்கிறாரு. என்ன ஒரு கில்லர் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா, அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ல எப்படி இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் மூலமா கான்ட்ராக்ட் கில்லர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் கில்லர் தங்களை அப்படி ஹைட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கேரக்டர் தன்னை சுத்தி தான் இருக்கு அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியாத வரைக்கும் தான் அவங்களுக்கு பெரிய பெரிய பிளேஸ் அப்படின்ற மாதிரியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டார்கெட் அவங்க செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல பெர்ஃபெக்ஷனா இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். சின்னதா தப்பு நடந்தா கூட அவங்க மாட்டிப்பாங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் கில்லர் எல்லாத்துக்குமே ஹேண்ட்லர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க மூலமா தான் இவங்களுக்கு டார்கெட் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வேக வேகமா ஹீரோயினுக்கு போன் அடிச்சு, மேம் இந்த ஒரு விஷயத்திலேயாச்சும் என்ன நம்புங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி, கண்டிப்பா அந்த கில்லருக்கு ஒரு ஹேண்ட்லர் இருந்திருக்கணும். நீங்க இந்த பிபிஏ பேங்க் ஸ்கேம்ல ஈடுபட்ட எல்லாரோட நம்பரும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, கண்டிப்பா அதுல அந்த ஹேண்ட்லர் நம்பர் இருக்கணும் மேம், நீங்க ஒரு வாட்டி மட்டும் செக் பண்ணி பார்க்க முடியுமான்னு சொல்ல அவங்க சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஹேண்ட்லரை நோக்கி அந்த கில்லர் இருக்கான் இல்லையா அவன் போக ஆரம்பிக்கிறான். முன்னாடியே சொல்ல மாதிரி இது ஒரு பிரில்லியன்ட்டுக்கும் நடக்கிற சண்டை அப்படின்னு மாதிரி இருக்கு. இதனால அடுத்ததா ஹீரோ எங்க கை வைக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை போய் பாக்குறாரு. மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அடுத்த கான்ட்ராக்ட் இருக்கும், அதை வாங்கிட்டு அண்ட் புகைகள் எல்லாத்தையும், அதாவது விஷவாயுகள் எல்லாத்தையும் அங்க வெளியிட்டு அவர் அந்த இடத்துல சாகடிக்கிறார் அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு, அதே சமயத்துல ஹீரோட வீட்டுல ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ போலீஸ்காரங்க மூலமா சொல்லியிருப்பாரு. நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேணா அங்க போய் பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அங்க போறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க. கதவு திறக்கும் போது அப்படியே கதவு எல்லாம் தீ பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. கேஸ் வெளியே போனதால இங்க உயிர் பழைக்கிறாங்க. சோ கேஸ் இருந்தது அப்படின்னா பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இன்னொரு பக்கத்துல அந்த ஹேண்ட்லர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் ஹீரோ கத்திக்கிட்டு இருந்தது உண்மைதான் போலியே அப்படின்ற மாதிரி இங்க முடிவு பண்ணிட்டு அவர் ஜெயில இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஹேண்ட்லர் இறந்து போனாலே அங்க போகும்போது நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல தான் அடுத்த டார்கெட்கான லெட்டர் இருக்கு அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த கில்லரை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மப்டியில சுத்திக்கிட்டே இருக்கும்போது அதே இடத்துல தான் கில்லர் இருக்கான். சோ இவங்க தேடிட்டு இருக்க அங்காடியாளங்கள் எல்லாமே வேற, இவன் வேற மாதிரி இருக்கா இல்லையா. இதனால யாருக்கள்லயும் இவன் படாம ஒருத்தரையும் அலைய விட்டுக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க அங்க சந்தேகத்தை கொடுக்குற வகையில யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்களே தவிர இதுல கரெக்டான பர்சனை அவங்க பிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த கில்ல சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா. அவனுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது நெக்ஸ்ட் டார்கெட்கான போட்டோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு அது கூடவே ஹீரோ இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சின்னத வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அக்டோபர் 2 அப்படின்ற மாதிரி அவருக்கே தெரியாம அவரோட லைட்டரை வாங்கி அதுல எழுதி கொடுத்துட்டு போகும்போது இங்கதான் கில்லர் இருக்கான், அவனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க கடுப்பாகிறாங்க. நீ சொன்ன மாதிரி அங்க அடையாளங்கள்ல இங்க யாருமே கிடையாது, அது பக்கத்துலதான் அந்த கில்லர் வந்துட்டு போனா அப்படின்றத நீ சொல்ற, ஆனா நீ ஏன் கேமரால பதிவாகலையே, இதுல எங்க இருந்து அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவரை ஒரு மாதிரி பேசி அனுப்பும் போது இவருக்கு இந்த விஷயங்களே தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவரோட அத்தை இவருக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியல அத்தை, நான் தோத்துறணும்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கில்லரை நீ கவனிக்கலன்னு சொல்லி அவன் கண்ணு முன்னாடி தாண்டா இருக்கான், அதை நீ தாண்டா கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஒரு மார்க்கெட்ல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம இருக்கிற முகத்தை தேடி அலையறதை விட இந்த எல்லா கேமராலையும் படாம ஒருத்தன் போயிருப்பான் இல்லையா, அவனை கண்டுபிடிக்கலாம்
எல்லாமே அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்க வச்சுக்கிட்டு இருந்த அங்க அடையாளங்களோட அந்த நபர் இல்ல அப்படின்றதும் இது நாள் வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருந்த ப்ராசஸ் தப்பு அப்படின்றதும் புரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கேமராவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரவுன் கலர் கோட் போட்ட நபர் மறைஞ்சு போய்கிட்டு இருக்காரு அப்படின்றதோ அவர் போற இடங்கள் எல்லாத்துலயுமே அவரோட முகம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரோட முகம் அப்படின்றது தெரியவே இல்லை இல்லையா. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருக்க எல்லா கேமராவுமே அவன் பார்த்து போயிருக்கான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கோணத்துல பக்கத்துல இருக்கவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா அவரோட கையில சின்னதா ஒரு கேமரா ஒண்ணு வச்சிருப்பார். கேமரால ஃபைன் போடுவாங்க இல்லையா, அதுக்காக பயன்படுத்தப்பட்டதா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மர்ம நபர் ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அங்க போறாரு. டார்கெட் யாரு அப்படின்ற லெட்டர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட முகம் இன்னமும் பாத்தீங்கன்னா முழுசா காட்டப்படல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவரோட ஒரு விஷயம் மட்டும் பதிவா இருக்கு. அது என்ன அப்படின்னா அவரோட பாக்கெட்ல இருந்து தனி பாட்டில் எடுக்கிறாரு. ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படியே கிரஷ் பண்ணி தன்னோட பாக்கெட் குள்ள வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட கண்கள் மட்டும் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமா ஹீரோ இது வரைக்கும் விசாரணை பண்ணாலியா அது எல்லாத்தையும் அப்படியே மைண்டுக்குள்ள ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மனுஷனோட ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னு அவங்களோட உயரம், அதாவது எந்த கெட்ட போட்டாலும் உயரத்தை மாத்தவே முடியாது. ரெண்டாவது அவங்களோட பாக்குற பார்வை, மூணாவது அவங்களோட மேனலிசம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேனை கிரஷ் பண்ணி போட்ட விஷயம் இருக்கு இல்லையா, இதே மேனலிசத்தை பிளாட்ல விசாரிக்கும் போது ஒரு நபர் கிட்ட பார்த்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல சொல்லப்படாத ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா ஒருத்தரை விசாரிக்கும் போது ஒரு பாக்கெட்டுக்குள்ள கேமரா வச்சு படம் பிடிச்சிருப்பான் இருக்கும். சோ எந்த கேமராலையுமே மாட்டப்படாத இந்த பர்சன் இங்க மாட்டிக்கிட்டார் அப்படின்றதோ இவதான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்றத ஹீரோ ரிவீல் பண்ணி வேகமா போலீஸ்காரங்க கிட்ட கொண்டு போக இந்த போட்டோ வச்சுக்கிட்டு எங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது, இவன் தான் பண்ணா அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க இவங்க கிட்ட இல்ல. இதனால போலீஸ் நம்ம வேலைக்கு ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரான ஒரு மெத்தடை கையாள ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மேட்டர் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுவாங்க நியூஸ் பேப்பர்ல. அந்த விஷயத்த தான் ஒரு நாள் 2 நாள் இல்ல அவன் பாக்குற வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான முறைகளை அடுத்த நாட்கள்ல போட்டுக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்களும் இதை கவனிக்கிறாங்க. நிறைய பொதுமக்களும் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல கில்லர் இருக்கா இல்லையா, வேற ஒரு ஆளை டார்கெட் பண்ணிட்டா அதுக்காக சிங்கு வேஷத்தை எல்லாத்தையும் போட்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோட திங்கிங் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த கில்லர் அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கல அப்படின்னாலும் பொதுமக்கள் அத்தனை பேர் இருக்காங்க, பொதுமக்கள் கண்டிப்பா இதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருத்தர் கையிலயாச்சும் அவன் மாட்டாம போயிடுவானா, மாட்டிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான நபர் போட்டோல இருக்க நபர் அங்க நடந்து போறத பாக்குறாரு. என்னையாவது செத்துட்டான் டெய்லி ஆடு வந்துகிட்டே இருக்கு, இங்க என்ன நடந்து போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கில்லரை கூப்பிடும் ட்ரை பண்ணும்போது அவர் அப்படியே கண்டுக்காத மாதிரி போறாரு. வீட்டுக்குள்ள போய் லாக் ஆகுறாரு. இந்த விஷயத்த தெரிஞ்ச இந்த வயசான நபரும் அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க நபருக்கு போன் அடிக்கிறாரு. என்னையா செத்து போயிட்டான்னு சொன்னீங்க, இங்க உயிரோட இருக்கானையா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அட்ரஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்க அந்த போலீஸ்காரங்களோட போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ளதான் அந்த கில்லர் இருக்கா, இந்த வாட்டி என்ன நம்புங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உள்ள போய்கிட்டே இருக்கும்போது கன் ஏடா கூடமா ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் காயப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளதான் சீரியல் கில்லர் இருக்கா அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சோ நிறைய போலீஸ் போஸ் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க, சுத்தி முத்தி வளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உள்ள இருந்து வெளியே இருந்து பயங்கரமான துப்பாக்கி சூடுகள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த கில்லர் எங்க இருக்கா அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. கிச்சன் பக்கத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது கரெக்டா சிலிண்டர் சூட்டு அந்த இடத்த அப்படியே வெடிக்க செஞ்சு உள்ள அந்த கில்லரை சாகடிக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது கருகிய நிலையில அங்க ஒரு பிணம் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க திங்க் பண்ணும்போது ஹீரோக்கு ஒரே ஒரு டவுட் தான், எவ்வளவு ஈஸியா அவன் சாவானா அப்படின்றது. இதனால இவரோட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு சில வேலைகளை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அக்டோபர் 2 அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கெடு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நாள் வர ஆரம்பிக்குது. இன்னைக்குதான் ஹீரோ சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த கில்லர் முடிவு பண்ணிருப்பான். இதனால ஹீரோ உட்காந்து, அதாவது அந்த சமாதி எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு வயசானவர் மட்டும் பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருக்கு. நீ தான் அந்த வயசானவ அப்படின்றது தெரிஞ்சிச்சு, எதுக்காக இந்த மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்க, நேரா என் மூஞ்சிக்கு முன்னாடி வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல வில்லன் பயங்கர இம்ப்ரெஸ்ட். இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாங்க, நீ மட்டும் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க, இதுக்கான காரணம் எங்க, நான் எங்க தப்பு பண்ணேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஹீரோ முதல் விஷயம், நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்து சுட்டிருந்த அப்படின்னா வண்டியோட முன்பக்கமா சுட்டிருப்ப, ஆனா வண்டி பின்னாடி தான் சுடப்பட்டிருந்தது, சோ நீ அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மிஸ்ஃபயர் வந்துகிட்டே இருந்தது. சீரியல் கில்லர், அதாவது கான்ட்ராக்ட் கில்லர் ஆன நீ மிஸ்ஃபயர் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது, அது மூலமா தான் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, பரவாயில்லையாப்பா நீ பயங்கரமான ஆளுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய முறை நீ என்கிட்ட தப்பிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கண் எடுத்து நீட்டும் போது ஹீரோ அவரோட இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்கா இல்லையா. சோ ஒரு சில வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வேலைகள் மூலமா அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க 2 பிரில்லியன்டான பர்சனுக்கு எதிராக சண்டை நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு.
இதுல இந்த கில்லர் பயங்கர காயமோ அண்ட் ஹீரோட காலையும் குண்டு பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் அவர் உயிருக்கு போராடுற நிலைமையில ஒரு மாதிரி விழுந்து கிடக்க, இன்னொரு பக்கம் ஹீரோட நண்பர் மூலமா ஹீரோ சிக்னல் கொடுத்து ஒரு லைட்டை போட்டாரு. அந்த லைட்டை பார்த்ததும் பக்கத்துல தண்ணி இருக்கு, அதுல கால் வைக்கலான்னு போகணும்னு நினைச்ச அந்த கில்லர் பட்டுன்னு கால் எடுக்கிறாரு. இந்த விஷயத்துல நானே பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கும் போது அங்க போறாரு. நான் அந்த இடத்துல காலை வச்சு இறந்து போவேன் அப்படின்றது உன்னோட பிளானா இருக்கலாம், ஆனா அவ்வளவு ஈஸியா நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி நின்றுகிட்டே இருக்கும்போது ஹீரோவோ அவர்கிட்ட ஒரு மாதிரி பார்த்து ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு பக்கத்துல இருக்க தண்ணி எடுத்து அந்த வில்லன் அதாவது கில்லர் குடிக்க ஆரம்பிக்க, நம்மளால ஒரு சில விஷயங்களை மட்டும் என்னைக்குமே மாத்திக்க முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒன்னு ஹைட், இன்னொன்னு அவங்க பாக்குற பார்வை. அண்ட் கடைசியான விஷயம் அந்த மேனலிசம் அப்படின்றதான்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நிக்க ஆரம்பிக்க, அது மூலமா தான் இந்த கில்லர் உள்ள வரும்போது ஒரு தண்ணி பாட்டில எடுத்துட்டு வந்திருப்பாரு, ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ தண்ணி பாட்டில ரீப்ளேஸ் பண்ணி அந்த கெமிக்கல் ஒன்று காமிச்சிருப்பாங்களே போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப இருந்தது, அந்த கெமிக்கலை வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோட பிளான் என்ன அப்படின்னா, ஒரு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவனை நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னா அவனுக்கும் மேல யோசிச்சு ஆகணும் இல்லையா, இதனால கரண்ட் ஷாக் அடிக்கணும் அப்படின்னு ஒரு செட்டப் வச்சிருப்பாரு. அதுல ஆக்சுவலா கரண்டே கிடையாது. வில்லன் அதுல கால் வச்சிருந்தாருன்னா கூட எதுவுமே ஆயிருக்காது, இது ஒரு மைண்ட் கேமா போயிடுச்சு. இப்போ அதுல இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தைரியத்தோட ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்துல இருக்க கேனை பாக்குறாரு. பட்டுன்னு மேனலிசம் ஒரு தண்ணி குடிக்கிறது வழக்கமா இருந்திருக்கும், எடுத்து குடிச்சிட்டு கிரஷ் பண்ணி வச்சிருக்கும் போது இங்க மாட்டிக்கிட்டார். சோ இது எல்லாமே இப்ப ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும்போது கை கால்கள் அசைவில்லாம போயிடுது. ஹீரோவை பார்த்து நீ பெர்ஃபெக்டான பிளான போட்டிருக்க அப்படின்ற மாதிரி போத்துன்னு விழுந்து போக ஹீரோ அவர் அப்படியே ஒரு சமாதியில தள்ளி விட்டுட்டு, அதாவது பல்லெல்லாம் தோண்டி வச்சிருக்காரு, அதுல தள்ளி அவரை புதைக்கிறாரு அப்படின்ற மாதிரி என்னோட இன்வெஸ்டிகேஷன் இங்க தான் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த குழந்தை கிட்ட போறாரு. உன்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கம்மா, ஆனா ஒன்னும் கவலைப்படாதமா, உன்னோட அப்பாவை கொலை பண்ணா இல்லையா, அவரை நான் அப்பா கிட்ட சாரி சொல்ல அனுப்பி இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ கேட்டதை நான் பண்ணிட்டேன் இல்லையா, எனக்காக ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லி அந்த விஷயத்த பண்ண முடியுமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இனி கொஞ்சம் சிரிக்க முடியுமா அப்படின்ற ரிக்வெஸ்ட் வைக்கும் போது அந்த குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பா இறந்து போற பாரம் இங்க கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையோட மனசுல இருந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இங்க காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.